கேக் செய்யறதுக்காக ஒரு அகலமான சட்டியில கொஞ்சம் மணலை சேர்த்து மணலை சூடாக விட்டுருவோம். இருநூறு கிராம் கற்கண்ட அம்மியில வச்சு அரைச்சு பொடியாக்கி எடுத்துக்குவோம். வெல்லத்துக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் தனி சுவையும் மனமும் உண்டு. அதை கேக்கோட சேர்க்கும் போது சுவை, மனம், நிறம் எல்லாம் மாறிடும். சூடான மணல்ல 100 கிராம் வெண்ணெயை வச்சு உருக்கி எடுத்துக்குவோம். அடுத்து 2 நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு தேக்கரண்டி வெண்ணிலா சாறு, பொடியாக்கி வச்சிருந்த 200 கிராம் கற்கண்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்ப உருக்கி எடுத்த 100 கிராம் வெண்ணெய், 50 ml பசும்பால், 100 ml வாசனை இல்லாத எண்ணெய், நாங்க 100 ml தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப வீட்லயே தயார் செஞ்ச 200 கிராம் மைதாவை உதிரியா சலிச்சு சேர்த்துக்குவோம். இப்ப ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்தே ஆகணும், இல்லைன்னா கேக் உப்புலாவே வராது. அடுத்து சுவைக்காக கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மாவை இந்த வாட்டத்துல கட்டி இல்லாம கலக்கி எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவி மைதாவை பூசிட்டு கேக்குக்காக தயார் பண்ணி வச்சிருந்த மாவை ஊத்திடுவோம். இப்ப கேக்க வேக வைக்கிறதுக்காக சூடு பண்ணி வச்சிருந்த மணல்ல வச்சு இறுக்கமா மூடி வச்சிருவோம். கேக்கு நல்லா வேகிறதுக்கு 30 to 45 நிமிஷம் தேவைப்படும். கேக் இப்ப நல்லா வெந்து தயாராயிடுச்சு. மணல்ல வச்சு வேக வைக்கும் போது கேக்கு கொஞ்சம் தீயதான் செய்யும். அதை மட்டும் மேலவா அறுத்து எடுத்துட்டு பயன்படுத்திக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்து செஞ்சதால கேக்கு இந்த நேரத்துல இருக்கு. கடைகள்ல விக்கிற முட்டையை சேர்த்து செஞ்சா இந்த நேரத்துல தான் இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு தயார் செஞ்ச கிரீமை தொடவி, துருவன தேங்காயை தூவி, கொஞ்சம் உலர் திராட்சையை சேர்த்தா அழகான சுவையான வெண்ணிலா கேக்கு தயாராயிடும். இப்படியும் எளிமையா வீட்லயே கேக்க தயார் செய்ய முடியும்.